வினோத், உன் மொபைலுக்கு ஒரு எம்எம்எஸ் அனுப்புறேன், பாரு. ஹலோ. என்னடா பார்த்து ரசிச்சியா? டேய் இது பாரு, அவ ஒரு குழந்தை மாதிரி, அவளை எதுவும் பண்ணிடாத. டேய், உன் தங்கச்சி நான் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னா முதல்ல தேவி குலத்தில் தாலியை கிட்டு. டேய் நீ எதுக்காக என் கல்யாண விஷயத்துல தலையிடுற? அப்போதானே என் ரூட்டு கிளியர் ஆகும். என்ன யோசிக்கிற? நீ யோசிக்கிற ஒவ்வொரு வினாடியும் ஆபத்து உன் தங்கச்சி பிரியாவை நெருங்கும். பிரியாவை கெடுத்துட்டு கொள்ளவா இல்லை கொன்னுட்டு கழுகுக்கு போடவா? ஏய் வேண்டாம் வேண்டாம், அவளை எதுவும் பண்ணிடாத. நான் தேவி கழுத்துல தாலி கட்டுறேன். தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுத. சரி, ஃபஸ்ட்டு நீ தாலி கட்டு, உனக்கு நான் அப்புறம் ஃபோன் பண்ணி கங்க்ராட்ஸ் சொல்கிறேன். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. யாரு மாப்பிள்ள? இந்த அம்மா மகனா? இவங்க என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க வந்தவங்க. நல்லவங்க மாதிரி பேசி எங்க குடும்பத்துக்கு விஷம் வைக்க வந்தவங்க. தம்பி தப்பா பேசாதீங்க. உங்க தங்கச்சி கழுத்துல இப்ப என் மகன் தாலி கட்டுவான். ஏமா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கே, மறந்துட்டீங்களா? உங்க பொண்ணு கல்யாணத்துல எங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள மன்னிச்சிருவீங்களா? சாரிங்க, எனக்கு தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணது எங்க அம்மாவோட தப்பு தான். அவங்க பண்ண தப்புக்காக உங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் நிக்க வேண்டாம். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். என்னங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க? உங்க குடும்பமே ஃபோர்ஜரி குடும்பமா இருக்கு. முடியாதுங்கிறீங்க, அப்புறம் உடனே சரிங்கிறீங்க. உங்களை நம்பிலாம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்க. ஹலோ ஆதி, வினோத் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். ஆனா பொண்ணோட அண்ணா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னவோ கல்யாணம் நடக்கிறது கஷ்டம்தான் தோணுது. இதனால நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் இப்படி வீணா போயிடுச்சே ஆதி. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, தைரியமா இருங்க. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். செல்வராஜ் எதுக்கு இப்படி கடைசி நேரத்தை சொதப்புறான்? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பான குடும்பம் இல்லைங்க. ஹலோ செல்வராஜ், நான் ஆதி பேசுறேன். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? நடக்கல. மாப்பிள்ளைக்கு சொல்லாமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க. செல்வராஜ், அவசரப்பட்டு உன் தங்கச்சி வாழ்க்கை நீயே கெடுத்துறாத. வினோத்துக்கு இப்போ வேணா கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தாமானு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்பட்டு இப்படி நடந்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஆமாம், வினோத் என்ன சொல்கிறான்? முதல்ல முடியாதுன்னு மறுத்தாரு, அப்புறம் அவரே மன்னிப்பு கேட்டு சம்மதிச்சிட்டாரு. முடியாதுன்னு சொன்னதுக்கே பல பேர் முன்னால் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டவன் எப்படி மோசமானவனாக இருப்பான்? அவன் இடத்துல நீயாக இருந்தாலும் சரி, ஏன் நானாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டோம். அவன் அமைதியானவன், அறிவாளி, படிப்பாளி. அதனால் நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாத. கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன். ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு பெரியவங்க அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம விஷயத்தில் 1000 பொய்யை தாண்டிடும் போல இருக்க. உங்க ஆசை வார்த்தையை கேட்டு நாங்க மோசம் போயிட்டோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் பேரன் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்ல. அம்மா, நான் யோசிச்சு பார்த்தேன். மாப்பிள்ளைக்கு தெரியாமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால கோவத்தில் முதல்ல மறுத்திருக்காரு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை தன்னால கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இப்போ சம்மதிச்சிருக்காருமா. ஒத்துக்குமா? சரிப்பா, நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யி. நல்லது நடந்த சந்தோஷம்தான். மாப்பிள்ள உட்காருங்க. உட்காருங்க. பொண்ணை வர சொல்லுங்க. அம்மா, தேவியை கூட்டம். தேவி, வாமா, வா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தேவி,
என்னம்மா சொல்ற? என்னை கட்டிக்க போறவரு விருப்பப்பட்டு எனக்கு தாலி கட்டினா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். அவருக்கு விருப்பம் இல்லாம வற்புறுத்தி நடக்கிற இந்த கல்யாணத்துல நிச்சயமா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. என்னம்மா தேவி, இப்படி எடுத்தே கவுத்தேன்னு எடுத்துரிஞ்சு பேசினா எப்படிமா? ஒரு பொண்ணோட கல்யாணம் மணவர வரைக்கும் வந்து நின்னு போனா மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்மா. அதுக்காக ஏன் வாழ்க்கை அழிச்சுக்கணுமா? கல்யாணம் ஆகாம காலம் பூரா கண்ணியாவே இருந்தாலும் பரவாயில்ல. விருப்பம் இல்லாதவரோட வாழ்றதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க பாருங்க, எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னா உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருந்தது. எங்க அம்மா மேல கோபம், அதனாலதான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. நிஜமா சொல்றேங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா சந்தோஷமா வாழ வைப்பேன். சரின்னு சொல்லுங்க. உட்காருமா. வாமா, தேவி. உட்காருமா. உட்காருமா, உட்காரு தேவி. உட்காரு. सर्वमङ्गलमाङ्गल्ये सर्वे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तुते. केटिमेलं माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनकेतुना सन्धे पत्राणि शुभश्री सञ्जीवर सरदां सदं दीर्घमायुः दीर्घायुष्यमस्तु सर्वाभीष्टफलसिद्धिरस्तु दीर्घसुमङ्गली भव शतमानं भवते शतेन्द्रके आयुष्यतेन्द्रके प्रतिष्ठति. மேடம் மேடம், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலோ உங்கள் மனசு புண்படும்படியாக நடந்திருந்தாலோ என்னை மன்னிச்சிங்க மேடம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு நான் உங்களை பார்க்க வேண்டியது வரேன் மேடம், இல்லை நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது வரேன் மேடம். அப்படி சந்திக்கும் போது என்னை பற்றி தப்பாக நினச்சி நீங்கள் ஏதாவது பற்ற வச்சிட்டிங்கன்னா என் வாழ்க்கையே போயிடும் மேடம். நீங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் எனக்கு புரியாது, புதிரா இருக்கு. புதிராக தான் மேடம் என்னால் பேச முடியும். நேரடியாக நீங்கள் யாரு நான் யாருன்னு பேச முடியாது மேடம். பேசவும் கூடாது மேடம். ஏய், முதல்ல என்ன போக விடு. சாரி மேடம், உங்கள் பேச்சை என்னால் மீற முடியாது. யோ, நீ என்ன லூசா? என்ன கொன்னுடுவேன், கழுத்து எடுத்துடுவேன்ல மிரட்டின. இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? உங்களை மிரட்டினது என்னோட டியூட்டி மேடம். இப்போ பேசுனது என்னோட லைஃப் மேடம். இப்போ புரியுதா மேடம்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ முதல்ல என்ன இறங்க விடு. இறங்கு. வரேன் மேடம். பாப்பா, ஒண்ணுமே புரியலையே. அப்பா எங்க போயிருப்பாரு? அவர் நான் எங்கன்னு போய் தேடுவேன். முதல்ல தங்கச்சி ஃபோன் பண்ணுவோம். அண்ணா சொல்லு. பூஜா, பூஜா இப்ப நீ எங்க இருக்கிற? என்ன விஷயம்? ஐயோ, அப்பா காணாம போயிட்டாருமா. என்ன சொல்ற? நான் காலையில கிளம்பும் போது வீட்டுல தானே இருந்தாரு. சரி, நீ முதல்ல கிளம்பி நேரா வா, நான் நேர்ல விஷயத்த சொல்றேன். ஓகே? நீ எங்க இருக்க? நான் இங்க விருகம் பக்கத்துல. விருகம் பாக்கம்ல எங்க? பெருமாள் ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன். சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். சீக்கிரம் வா. சரி, வரேன். ஓகே. ஹலோ, பிரவீன், நான் தான் ராஜா பேசுறேன். மச்சான், நானும் அம்மாவும் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்டா. அங்கிருந்து அப்பா எங்கேயோ போயிட்டாரா. அவர் எங்க போனே தெரியல. சரி, அந்த பக்கம் தேடி பாரு. பார்த்தனா உடனே தகவல் சொல்லு. ஓகேடா. கொஞ்சம் பசங்க தெரிய சொல்றா. சரிடா. ஓகே, பாரா மச்சி. விஜயா, இந்த பார்க்குக்கு நாம தினமும் வரணும். இங்க இருக்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. சரி, நேரமாச்சு, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரட்டா? ஏன்,
உனக்கு கால் வலிக்குதா? இல்ல உங்களுக்கு கால் வலிக்குமேன்னு தான் சொன்னேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கு சீக்கிரம் போய் நாம என்ன பண்ண போறோம்? நடந்தே போலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாவது இருக்கும். சரி போலாமா? போலாமா? வெயிலே இல்லல்லம்மா. சாந்தி, ஆமா. அம்மாடி சாந்தி, எப்படிமா இருக்க? உன்னை பாப்பேன் மறுபடியும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லம்மா. கடவுளே, என் பிரார்த்தனை வீண் போகல. உன்னை கும்பிட்டதுக்கு நீ நிதர்சனமா என் பொண்ணை கண்ணில் காட்டிட்ட. உன்னை எப்படி நான் பார்த்துருவேன், உன்னை கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுமா. அதே மாதிரி நடந்துருச்சு. ஆண்டவா, உன்னை நான் இன்னைக்கும் மறக்கவே மாட்டேன்ப்பா. சாந்தி, நீ உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. அம்மா சாந்தி, எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி எல்லாருமே சேர்ந்து என்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கம்மா. ஆனா அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நீ சாகல, நீ உயிரோட தான் இருப்ப அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. என் நம்பிக்கை வீண் போகல சாந்தி, வீண் போகல. சாந்திமா, எப்படிடா இருக்க? என்னம்மா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்னாச்சுமா? அப்பாவை பார்த்ததும் உனக்கு பேச வரலையா? இவங்க பேரு சாந்தி இல்ல, ரஞ்சினி. அட நீ வேற, சும்மாருமா. அது ரஞ்சினி இல்ல, ஏன் சாந்தி. இவங்களுக்கு பேர் வச்சதே நாங்க தான், எங்களுக்கு தெரியாதா? பெத்த அப்பாவே நான் தான். நீ என்ன பேசுற? நான் தானே இவளுக்கு சாந்தின்னு பேர் வச்சேன், எனக்கு தெரியாதா? யோ, என்னையா குழப்பற? சும்மாருமா, நான் ஒன்னும் குழப்பல, உண்மையை தான் சொல்றேன். என் மகளை எனக்கு தெரியாதா? சாந்திமா, ஏம்மா அப்படி பாக்குற? அப்பாவை ஏம்மா அப்படி பாக்குற? என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? ஏம்மா சாந்தி, ஏன் இப்படி ஒரே இடம் இழைச்சு போயிட்ட? ஏம்மா சரியா? கிட்டலாம் வராத, தொட்டிக்கிட்டு பேச, தள்ளி நின்னு பேச. சும்மாருமா, ஏன் மகளை நான் தொடறதுக்கு நீ என்ன சொல்றது? என்னாச்சுமா? யோ, நீ என்ன லூசா? மக அது இதுன்னு சொல்லிட்டு. என்னம்மா சாந்தி, இந்த பொண்ணு பாட்டுக்கு என்ன திட்டிக்கிட்டே இருக்கா, நீ எதுவுமே பேசாம பாத்துக்கிட்டு நிக்கிற? நான் வந்து உங்க மக இல்லைங்க. சாந்தி, என் பேரு ரஞ்சனி. எதுக்குமா இப்படி ஒரு பொய்ய சொல்ற? ஐயோ, நான் பொய் சொல்லலைங்க, நான் சொல்றது உண்மைதான். என்னம்மா, பெத்த அப்பாவையே மறந்துட்டியாம்மா? நம்ம குடும்பத்திலேயே உனக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் நினைச்சுக்கிட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா பெத்த அப்பாவையே உன்னால மறக்க முடிஞ்சது? நான் எதையும் மறைக்கவும் இல்ல, மறக்கவும் இல்ல. நான் இது வரைக்கும் உங்களை பார்த்தது கூட கிடையாதே. அம்மா சாந்தி, என்னமா பேசுற? ஐயோ கடவுளே, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை? குசரான என் மகளே என்ன பார்த்து தெரியலன்னு சொல்றாளே, நீங்க யாருன்னு கேக்குறாளே. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வந்து அவரே ஒத்துக்கிறார். நீங்க எதுக்கும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யார பார்த்து பைத்தியங்கிற? நீ தான் பைத்தியம், உன் குடும்பத்துல இருக்க பைத்தியம் எல்லாரும் பைத்தியம். ஆமா, எந்த பைத்தியம் தான் பைத்தியம் ஒத்துக்குது. சரியானவரா இருப்பாரு. நீங்க வாங்க. இத பார்த்து என்ன பைத்தியங்கிற? இத கைட்டு போட்டு வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. பைத்தியம் முத்திரிச்சு கொள்றதுக்கு கடிச்சு கிடிச்சு கொதறி வைக்க போறீங்க. வாங்கம்மா. ஆமா சாந்தி, இந்த பொண்ணு பேச கேட்டுக்கிட்டு பெத்த அப்பாவா அப்பா இல்லைன்னு சொல்றாதம்மா. என்ன ஞாபகம் வச்சுக்குமா, என்ன மறந்துட்டேன்னு சொல்றாதம்மா. நீ என்ன தெரியாதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை என்னால தாங்க முடியாது. நான் செத்துருவேம்மா, உயிரையே சாந்தி. சாந்தி, சொல்றத கேளுமா. என் பொண்ணை என்கிட்ட பிரிக்கலான்னு பாக்குறியா நீ? எதையோ சொல்லி மனசை மாத்தலான்னு பார்த்தா அது நடக்காது. சாந்தி, இவ சொல்றத நம்பாத, இவ போய் சொல்றா. நான் தான் அப்பா. சாந்தி, நான் சொல்றத கேளுமா. சாந்தி, சாந்தி. ஐயோ, என்ன விஜய் இப்படி பண்ணிட்ட? பாரு, விழுந்துட்டாரு. ஐயா, உயிர் இருக்கு, வாங்க நம்ம போலாம். ஏய், என்ன நீ? அவரை தூக்கு, கெஸ்ட் ஹவுஸுக்கு தூக்கிட்டு போலாம். ஹெல்ப் பண்ண. என்ன இவரை தூக்கிட்டு போயிட்டு பிரச்சனை உண்டு பண்ணிக்க போறீங்களா? நல்ல வேளை யாரும் பார்க்கல. வாங்க நம்ம போயிடலாம். ஏய், மனசாட்சி இல்லாம பேசாத. பாவம், வயசானவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இவருக்கு உதவி செய்யாம அப்படியே விட்டுட்டு போலாங்கிறியா? இது உனக்கே நல்லா இருக்கா? நீ இப்ப இவரை கெஸ்ட் ஹவுஸ் கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றியா, இல்ல நான் வேற யாராவது கூப்பிட்டுமா? இருங்க, நானே இப்ப யாராவது கூட்டிட்டு வரேன். என்னம்மா நீங்க? சீக்கிரம் இருங்க, வரேன். ஐயா, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனான்டா. அங்கிருந்து அவர் எங்க போனாரு தெரியல. நானும் தேடிட்டு இருக்கேன்டா. சரி, நீ எங்க அப்பா எங்க பார்த்தனா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. இங்கதான். சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். நான் காலையில கிளம்பும் போது வீட்ல தானே இருந்தாரு. பூஜா, நீ ஆபீஸ் கிளம்பி போனல, அப்புறம் அப்பா கத்தி எடுத்து என்ன அம்மா குத்த வந்துட்டாருமா. என்ன சொல்ற? ஐயோ, என்னத்த சொல்றது. அப்புறம் ஒரு வழியா குடும்ப அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். அங்கிருந்து சொல்லாம கிளம்ப எங்க போயிட்டாரு? எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. சரி, சேஞ்ச் இருந்தா ஒரு 50 ரூபீஸ் கொடு. எவ்வளவு கேட்ட? 50. இந்தா.
இந்தாங்க. வா வா இப்ப எங்க போய் தேடுறது? எங்க போய் தேடலாம் வா. அப்பா போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? 1 ஹவருக்கு மேல இருக்கும். சரி சீக்கிரம் போ. தலை சுத்திருச்சு, அதான் கீழே உட்காருங்க. விழுந்துட்டேன். அப்பா ஏம்மா, இது மாப்பிள்ளை வீடு தானம்மா? ஆமா. மா சொன்னா கேளுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஜயா, தேவையில்லாம நீ எதுக்காக பயப்படுற? நீ பயப்படுற மாதிரி இங்க எதுவும் நடக்கல. நான் கீழே விழுந்ததை பார்த்து பயந்துட்டாளம்மா? ஏம்மா, உன் பேர் என்னம்மா? விஜயா. ஜெயா, பயப்படாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. விஜயா, யார் இவரு? உன் சொந்தக்காரரா? இல்லைப்பா, நான் சாந்தியோட அப்பா. ஆமா, நீ யார் தம்பி? இந்த வீட்டோட எடுபடி. விஜயா, தேவையில்லாம என்கிட்ட மோதாத. உங்க 2 பேர் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. குணா, இவரோட வேட்டி எல்லாம் அழுக்காயிடுச்சு. நீ போய் வேற வேட்டி எடுத்துட்டு வா. அம்மா சாந்தி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. உன்னை பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.